இல்லை, எல்லாரும் நீங்க ஒரு கட்சியின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராகிறாங்க. மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் அது ஒரு கட்சி தான் பண்ண முடியுமா? அது எல்லா கட்சியும் சேர்ந்து அதான் மக்களுக்கு இவ்வளவு விரோதமான செயல்கள் செய்ய முடியும். No, you cannot take anything directly. I will tell you directly. No, I haven't. Sir, have you initiated talks initiate பண்ணிட்டீங்களா? பேச்சுவார்த்தையில நடந்துட்டு பேசுறதெல்லாம் சொல்ல முடியுமா? வழிய சொல்லக்கூடாது. இது என்ன பார்லிமெண்டா? நினைச்சதெல்லாம் பேசுறதுக்கு மரியாதையா இருக்கணும். அது நம்ம அலையன்ஸ் பேசும்போது எல்லாரோடையும் கலந்து ஆலோசித்து விட்டு சொல்ல வேண்டிய பதில். நான் மட்டும் தனியா சொல்ல முடியாது. அதுவும் நான் கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு. டார்ச் லைட் இப்ப எங்களுக்கு கிடைத்திருப்பது நன்றி சொல்றேன். ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷனை திட்டுறாங்க, எல்லாரும் இந்த மாதிரி பண்றாங்க, அடிக்கிறாங்க பெயர்கள் எல்லாம். இன்னொரு பக்கம் எங்களை மதித்து ஒரு சின்ன கட்சிங்கிறத கூட பெரிதுபடுத்தாமல் அவர்கள் எங்களுக்கு டார்ச் லைட் சின்னம் வேணும் போது நேர்மை மனதில் கொண்டு எங்களுக்கு அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் என்பது நல்லவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றாக இருக்கு. இன்னும் நாங்க பாண்டுல கையெழுத்து போட்டு வாங்கல எதுவும். அது முதல் சாதனை, கடைசி சாதனையும் அதுதான், ஏன்னா உச்சகட்ட சாதனையும் அதுதான். எந்த பாண்டுலயும் நான் கையெழுத்து போட்டு யாருக்கு அது உங்களுக்கு யாரு கொடுப்பாங்கன்னா கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. அடுத்த படம் பண்ணி கொடுக்குறேன்னா பாண்டுல கையெழுத்து போடுறோம். கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடுறவங்க ஒரு 10 கோடி ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. ஆனா வாங்கல. அங்கிருந்து ஆரம்பித்து பல சாதனைகள் இருக்கிறது. அதை இப்ப சொல்ல வேண்டியதில்லை, நேரம் வரும்போது. இல்ல, இன்னொன்னு, நீங்க என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்க எனக்கு சொல்லணும். கிராம சபைங்கிறத நான் கண்டுபிடிக்கல. அது ஏற்கனவே இருந்தது. காந்தியார் சொன்னது, ராஜீவ் அவர்கள் அதை வலியுறுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தது. 25 வருஷம் தூசி படித்து இருந்த விஷயத்தை தூசி தட்டி கொண்டு மக்களுக்கு எடுத்து முன்வைத்தது மக்கள் நீதி மையம் தான். இதுக்கு அடுத்த கட்டமாக அர்பன் ஏரியா சபைகளையும் நடத்த திட்டமிட்டிருக்கிறது. அதுக்கு எலெக்ஷனுக்கு சம்பந்தமே இல்லைங்க, தொடர்ந்து நடத்த வேண்டிய விஷயம். It can be faster. I've been watching other nations who have been behind by 30 years as compared to India, but we are moving slowly because we are full of hyperbole and very little action. நான் தான் ஏற்கனவே ஒரு 1.5 மணி நேரம் வீடியோல சொல்லியிருக்கேன். அதை திருப்பி இங்க சொல்லணுமா?